ஹாய் கேஸ், நான் ரிஃபாஸ். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது இராவணன் என்பவர் யார், இவருக்கும் இலங்கையில் காணப்படும் சிகிரியா மலைக்கும் என்ன தொடர்பு, மற்றும் ஏன் சிகிரியா மலை உலகின் 8வது அதிசயமாக அறியப்படுகின்றது என்பது பற்றியதாகும். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய புதிய பதிவுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். யார் இந்த இராவணன்? நாகர்குலத்தைச் சேர்ந்த பெண்மணியான கைகேயிக்கும் வஜ்ரபாகு என்பவருக்கும் பிறந்த முதலாவது குழந்தை இராவணன் ஆவார். இராவணனுக்கு 2 சகோதரிகளும் ஒரு சகோதரியும் காணப்பட்டனர். சகோதரர்கள் கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன். சகோதரி சூர்பனகை ஆவார். தமிழில் இராவணன் என்பதற்குரிய தமிழ் பதம் யாருக்கும் கிடைக்காத அழகை பெற்றவர் மற்றும் 2 நிறத்தில் இருக்கும் மிக பெரிய போராளி எனப்படுகிறது. இராவணனின் பெற்றோர்களால் இராவணனுக்கு சிவதாசன் என பெயர் சூட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. மேலும் பிற்காலத்தில் இந்த சிவதாசன் தான் இராவணன் என அறியப்படுகிறது. சிவதாசன் என்பதற்கு மற்றொரு விளக்கம் கூறப்படுகின்றது. அதாவது இவர் ஒரு சிவபெருமானின் பக்தன் என்பதனால் இவர் சிவதாசன் என அழைக்கப்பட்டார். இராவணனின் மனைவியின் பெயர் மண்டோதரி மற்றும் இவர் கற்பில் சிறந்த பெண் என வரலாற்றில் அறியப்படுகிறது. இராமாயணத்தில் இராவணனுக்கு 10 தலைகள் கொண்டவராகவும் சித்தரிக்கப்படுகின்றது. இங்கு 10 தலைகள் என்பது 10க்கும் மேற்பட்ட துறைகளில் தலை சிறந்தவராக இராவணன் இருந்தார் என்பதாகும். சிறந்த வீணை வித்துவான், சிறந்த சிவபக்தன், சிறந்த போராட்டம் கொண்ட வீரன் போன்ற 10க்கும் மேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவராக காணப்பட்டுள்ளார். கால மாற்றத்துக்கேற்ப இராவணன் 10 தலைகள் கொண்டவர் என அழைக்கப்பட்டது. மற்றும் இவரை பொற்கால ஆட்சி செய்தவர் கணிதர், மாண்புடையவர், இரக்கம் கொண்டவர், சிறந்தவர், எண்ணற்றவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. மற்றும் இவர் ஒரு அசுரனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார். இராவணன் பற்றிய கருத்துக்கள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பிற பகுதியிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன. இலங்கையை இராவணனின் சகோதரர் குபேரன் ஆட்சி செய்த போது அவரிடமிருந்து இராவணன் இலங்கையின் ஆட்சியை வேண்டி பெற்றுக்கொண்டார் என்பது வரலாற்றில் கூறப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் இராவணன் இலங்கையை ஆட்சி செய்த மன்னன் எனும் கருத்தே மேலோங்கியுள்ளது. இலங்கை வாழ் தமிழர்கள் மட்டுமின்றி சிங்கள மக்களிடமும் அதே கருத்து காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இராவணன் சீதையை கடத்தி ராமணனுக்கு எதிரானவராக இராமாயணம் இருந்ததால் இராவணனை ஒரு தீய கதாபாத்திரமாக பலர் வரையறை செய்கின்றனர். இறுதியாக இராவணன் ஆட்சி செய்த இடம் சிகிரியா கோட்டையாகும். இந்த சிகிரியா குன்று 660 அடி உயரம் கொண்டது மற்றும் இராவணனிடம் காணப்பட்ட புஷ்பக விமானத்தை இந்த சிகிரியா குன்றுக்கு மேலேதான் நிறுத்தி வைத்ததாக பல ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த புஷ்பக விமானம் என்பது நினைத்த இடத்துக்கு அழைத்து செல்கின்ற விமானம் போன்ற வாகனமாகும். இது வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றது. இராவணனை இராமாயணத்தில் வில்லனாக காட்டப்பட்டிருந்தாலும் இலங்கை முழுவதும் இராவணனின் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றது. மற்றும் இலங்கையில் வாழும் தமிழர்கள் தங்களை இராவணனின் வழி தோன்றோர்கள் என பறைசாற்றுகின்றனர். மற்றும் அவர்களின் காவலன், கதாநாயகன், தமிழ் வீரன் என போற்றி புகழாரம் சூட்டுகின்றனர். சிகிரியா இலங்கையின் இணையற்ற கலை பாரம்பரியத்தின் சின்னமாக கருதப்படுகின்றது. இது மாத்தளை மாவட்டத்தில் தம்புள்ளை நகரத்துக்கு அண்மையில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 660 உயரம் கொண்டது மற்றும் இது உலகின் 8வது அதிசயமாக காணப்படுகின்றது. பழங்கால இலங்கை வரலாற்றான சூழவம்சத்தின்படி இந்த பகுதி ஒரு பெரிய காடாக இருந்தது. பின்னர் புயல்கள் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு பிறகு இது ஒரு மலையாக மாறியது என அறியப்படுகின்றது. இலங்கையில் காணப்படும் பாடசாலை நூல்களிலும் சில வெப்சைட்களிலும் பெரும்பான்மையாக இந்த சிகிரியா கோட்டையை காசியப்பன் மன்னன் கிறிஸ்துவுக்கு பின் 477 தொடக்கம் 495 ஆண்டு வரையிலான காலங்களில் நிர்மாணம் செய்ததாக கூறப்படுகின்றது. மற்றும் காசியப்பன் தனது தந்தை தாதுசேனாவை உயிருடன் சுவரில் புதைத்து கொலை செய்த ஆட்சியை கைப்பற்றியதாகவும் அதுவரை தலைநகராக இருந்த அனுராதபுரத்தை கைவிட்டு காசியப்பன் மன்னன் சிகிரியாவை
தலைநகராக ஆக்கினான் என்றும் இலங்கையின் பாட நூல்களில் சிகிரியாவின் வரலாறாக கூறப்படுகின்றது. இருந்தபோதிலும் 1831 பிரிட்டிஷ் ஆர்மியைச் சேர்ந்த மேஜர் ஜோனதன் ஃபோப்ஸ் என்கின்றவர் இந்த மலைக்கு மேலே இவ்வளவு சமமான உச்சியும் இங்கு சேதமடைந்த கோட்டை சுவர்களும் நீச்சல் குளமும் உள்ளது என கண்டுபிடித்தார். இந்த விடயம் ஏன் இலங்கை மக்களுக்கு தெரியவில்லை என்றால் சிகிரியா குன்றின் மலை உச்சிக்கு செல்ல எந்தவிதமான படிக்கட்டுகளும் இல்லை என்பதாகும். இதன் காரணமாகத்தான் இலங்கை மக்கள் இவை சம்பந்தமாக எதுவும் அறியாதவர்களாக காணப்பட்டுள்ளனர். மேஜர் ஜோனதன் ஃபோப்ஸ் என்பவர் கண்டுபிடித்த பிற்பாடுதான் சிகிரியா பகுதியில் வாழ்ந்த மக்களும் இதை பற்றி அறிந்து கொண்டார்கள். அதே போன்று அக்காலகட்டத்தில் இலங்கையை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் காமன் உட்பட எல்லோருமே ஆச்சரியப்பட்டுள்ளார்கள். இந்த ஆச்சரியத்துக்கு பிற்பாடு பல வருடங்கள் கழிந்து 1890களில் ஹாரி சார்லஸ் பர்வீஸ் பெல் என்ற பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆய்வாளரினால் முதலாக இந்த சிகிரியா குன்று ஆய்வு செய்யப்பட்டது. அவரின் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த சிகிரியாவுக்கு மேலுள்ள கோட்டை சுமார் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் மற்றும் இந்த மலையின் உச்சிக்கு மேலுள்ள கோட்டை சுவர்களும் அங்கே காணப்படுகின்ற நீச்சல் குளமும் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பது புரியாத புதிராக உள்ளது என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்தார். இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் 5ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை எந்த மன்னன் ஆட்சி செய்தார் என்று வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போது காசியப்பன் மன்னன் பற்றி அறிய முடிந்தது. அப்படியென்றால் இலங்கை பாடநூல்கள், ஏனைய வரலாற்று தகவல்கள் மற்றும் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் சிகிரியாவை கட்டியவர் காசியப்பன் மன்னர் என்றுதான் எண்ண தோன்றும். ஆனால் சிகிரியாவின் மலைக்கு கீழே வேறொரு பக்கத்தில் உள்ள கல்வெட்டை அவதானிக்கின்ற பொழுது அதில் இந்த மலையின் உச்சி சுமார் 2ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னர் பயன்படுத்தினார் என்றும் அத்தோடு இந்த மலை ஆண்டாண்டு காலமாக மன்னர்களினால் பயன்படுத்தப்பட்டு வந்தது என்றும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போ இந்த மலையோட வரலாறு எப்போதிலிருந்து ஆரம்பமாயிருக்கும் மற்றும் இந்த மலை 2ஆம் நூற்றாண்டில் எந்த மன்னரினால் பயன்படுத்தப்பட்டது என்ற வரலாற்றை மீண்டும் புரட்டி பார்க்கின்ற பொழுது ராவணவதா என்கின்ற ரொம்ப பழமையான ஓலைச்சுவடியில் இந்த சிகிரியா கோட்டையை ராவணன் என்கின்ற மன்னன் பயன்படுத்தினான் என்று காணப்பட்டுள்ளது. மேலும் இராவணனின் ஆட்சி பொற்காலம் என்றும் அவர் புஷ்பக விமானத்தை பயன்படுத்தினார் என்றும் இந்த சிகிரியா குன்றின் உச்சி புஷ்பக விமானத்தின் இயங்கு தளமாக காணப்பட்டது என்றும் அந்த ஓலைச்சுவடியில் கூறப்பட்டிருந்தது. அத்தோடு இங்கு ராவணன் தங்குவதற்காக கோட்டையை அமைத்தார் என்றும் இங்கே காணப்படும் குளமானது அவரின் நீச்சல் தடாகம் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த சிகிரியா கோட்டை ராவணனுக்கு உரியது என்பது புலப்படுகின்றது. ஆகவே ராவணன் ஒரு அரக்கன் அல்ல, மாறாக மனித உருவில் பிறந்த மக்களின் காவலன்தான் நமது முற்பாட்டனான ராவணன் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த பதிவில் எமது தமிழ் மன்னன் ராவணனுக்கும் இலங்கையில் காணப்படும் சிகிரியா மலைக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்த்திருக்கின்றோம். இதனுடைய தொடர் பதிவில் இலங்கையில் காணப்படும் சிகிரியா மலைக்குன்று ஏன் உலகில் 8வது அதிசயமாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுவரைக்கும் ரிஃபாஸ் இன்ஷாஸ் மூமெண்ட் சேனலுடன் இணைந்திருங்கள். மற்றும் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய புதிய பதிவுகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும். மற்றும் எமது முற்பாட்டனான ராவணன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. Until then, நான் ரிஃபாஸ். Thank you very much.